ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். தூய பக்தனின் எண்ணம். பக்தன் என்று சொல்லும்போதே எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தூய பக்தன் என்னும் பொழுது அவனுடைய எண்ணமாகப்பட்டது சமமாக இருக்க வேண்டும். அவனுடைய பாவனை அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் நாம் சமநிலை தவறி நடப்போம் என்று பார்த்தால் முதலிலே ஜாதிதான் வருகின்றது. ஜாதி பார்க்கும் பொழுது இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி என்று பார்த்தோம் என்றால் அந்த எண்ணம் சரியான எண்ணம் அல்ல, தூய எண்ணம் அல்ல. ஏனென்றால் ஜாதி நம்முடைய எண்ணங்களை கீழே தள்ளிவிடும். சமநிலை தவறிவிடுவோம். இவன் எனக்கு வேண்டப்பட்டவன், இவன் எனக்கு வேண்டப்படாதவன் என்கின்ற எண்ணத்தை நம்மளுடைய எண்ணத்திலே ஆழமாக விதைத்துவிடும். இரண்டாவது, செல்வம். செல்வம் இருப்பவர்களை மதிப்பதும் செல்வம் இல்லாதவர்களை மதியாமல் இருப்பதும் நம்மளுடைய வழக்கமாக இருக்கின்றது. சொல்ல போனால் கொடோடவமாக இருக்கின்ற சன்னியாசிகளைத்தான் மக்கள் பெரியவராக நினைக்கின்றார்கள். அப்படி என்றால் இங்கே பக்தன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் செல்வத்திலே பாகுபாடு அவன் பார்க்கக்கூடாது. செல்வம் மிக்கவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவன் ஒரே நிலையில்தான் அவனுடைய கண் பார்வையில் நிற்க வேண்டும். அடுத்தது தொழில். இவன் மிகப்பெரிய வியாபாரி, இவன் மிகப்பெரிய வணிகவியலாளன், இவன் சாதாரண கூலி தொழிலாளி என்று பாகுபாடு வந்தால் நம்முடைய மதிப்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற மதிப்பு தொழிலின் அடிப்படையில் வந்துவிடுகின்றது. அடுத்தது எங்கே? அழகு. அழகு மட்டுமா? அழகு என்பது இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். யாரோ ஒருவர் நல் விஷயங்களை பேசுகின்றார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நல் விஷயம் சொல்பவரே அழகற்றவராக, மற்றவருடைய பார்வைக்கு நான் சொல்கின்றேன், அழகற்றவராக இருந்தால் அவருடைய சொல்லை கேட்பவர்கள் மிகவும் குறைவு. அதே அழகானவராக இல்லை அழகானவளாக இருந்தால் அவள் கூறுகின்ற வார்த்தைகளை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அதிகம். இங்கே பாகுபாடு வந்து விடுகின்றதா? அடுத்தது குலம். இவன் இந்த குலத்தை சார்ந்தவன், இவன் என் குலத்தை சார்ந்தவன், இவன் வேறு குலத்தை சார்ந்தவன் என்கின்ற எண்ணம் வருமேயானால் அங்கேயும் பாகுபாடு வந்து விடுகின்றது. அடுத்தது கல்வி. கல்வியில் மட்டுமா? இவன் மிக மிக படித்தவன், இவனுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும், இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவனுக்கு நான் எதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் உள்ளே வந்துவிட்டால் அங்கே பாகுபாடு வந்து விடுகின்றது. இத்தனை விதமாக நம் மனதிலே பாகுபாடுகள் வரும்போதுதான் நம் மனம் தடுமாறுகின்றது. பக்தனின் எண்ணம் சமமாக இருக்க வேண்டும் என்று ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், என் குரு ஒன்றை நிதர்சனமாக அழகாக சொல்கின்றார். அனைவரும் கடவுளின் படைப்புக்கள் தான், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள், ஒவ்வொருவருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டது ஓர் அளவு. அளவை வைத்து யாரையும் மதிப்பிடாதே, நிறத்தை வைத்து யாரையும் மதிப்பிடாதே, செல்வத்தை வைத்து யாரையும் மதிப்பிடாதே,
குலத்தை வைத்து யாரையும் மதிப்பிடாதே, ஜாதியை வைத்து மதிப்பிடாதே. அனைவரும் மனிதர்கள்தான், அனைவரும் ஒன்றுதான் என்கின்ற மனோபாவம் யாருக்கு வருகின்றதோ அவனே உண்மையான சந்நியாசியாக இருக்கின்ற தகுதி என்று கூறுவார். அதேதான் பக்தனுக்கும். பக்தன் எப்பொழுது சமமான பார்வையை அவன் பார்க்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய பக்தி தூய பக்தியாகிறது. அப்பொழுதுதான் அவன் தூய பக்திமான் ஆகின்றான். ஏனென்றால் அவன் வணங்கும் கடவுளின் படைப்புகள் தான் அனைத்துமே. இதிலே எங்கே வேறுபாடுகள் வந்து நிற்கின்றது? அந்த வேறுபாடுகள் களைய வேண்டும். அப்போது அப்படி என்றால் எண்ணம் தூய்மை அடைய வேண்டும். ராமானுஜரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஜாதி பார்த்தாரா? அனைவரும் ஓர் குலம். யாரெல்லாம் நான் வணங்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குகின்றார்களோ அனைவரும் வைஷ்ணவர்கள் என்று கூறினார். இதைத்தான் என் குரு சொல்கின்றார். இந்த பாகுபாடுகள் பார்க்காத எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவனே அவன் வணங்கும் தெய்வத்தை மதிப்பவனாகின்றான். அவனே உண்மையான தூய பக்திமான். நாம் அனைவரும் அதே எண்ணத்தை கைக்கொண்டு தூய பக்திமானாக திகழ்வோம். ஸ்ரீயோ.